ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த கதிரை சேர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் டினி கொடுத்துட்டு எல்லாருக்கண்ணிலையும் வேலை விட்டு ஆட்டிக்கிட்டு பெரிய புத்திசாலியே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுட்டு இந்த சட்டக்காலரை தூக்கிட்டு இந்த சின்ன பசங்க தெரிவாங்களே அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கே ஆப் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது நம்ம விஜய் மல்லின்றது தெரியாமல் போச்சு. இவங்க இப்போ தான் ஒரு சந்தோஷமான அந்த தீபிகா கிட்டேருந்து தப்பிச்ச ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. அந்த சந்தோஷத்துக்கு மேலே இன்னொரு கேஸ் வந்து அவங்க தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருக்கா இல்லையா, அந்த ராட்சசி இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க நிம்மதியை கெடுத்துட்டு இப்போ அவள் சித்தும் நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காளே, அந்த ராட்சசியோட கேஸ் தான் இப்போ மறுபடியும் வந்திருக்கு. அதுக்காக இந்த கோர்ட்டில் கேஸ் என்கொயரி எல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கதிரேசன் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது அவருக்கு சம்மந்தமே இல்லாத இடம். அது என்ன இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுடிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க கூட ஒரு பேசுறது வழக்கம் தான். ஆனால் தன்னந்தனியாக சந்தித்து அவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரியும் அவங்க ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியும் ஒரு இடத்துல இவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்தால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஏதோ தப்பாகவே இருக்குது, இந்த சுடரோட கேஸில் கதிரேசன் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவரை பார்க்கக்கூடாத ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும், சரி நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு போகிறாங்க. இப்போது வெண்பா வந்து கிடச்சிட்டாலே, அதனால் அந்த சந்தோஷத்தை பண்ணுறாத விதமாக இவங்க வந்து அவங்க தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த கதிரேசன் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி ஓடி போய் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தமலையை பொஞ்சதுக்கப்புறமா இந்த மல்லி இருந்துக்கிட்டு எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா இருக்கம்மா, எப்படியும் என் பேத்தியை வந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த தீபிகா என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உங்களுக்கு வச்சிருக்கேன் இருங்க ஆப்பு, உங்ககிட்ட மோதனத்துக்கு அவள் ஏன்டா மோதனம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும், அந்த அளவுக்கு நான் அவளை பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் விடுங்கப்பா, எதுக்கு அதெல்லாம், நம்ம எதுக்கு ஒருத்தருடைய கஷ்டத்தை இது பண்ணிக்கிட்டு அவள் எங்கேயாச்சும் போயிட்டு போகிறா, அது நமக்கு தேவையில்லாது. இப்போ வந்து நாங்கள் வந்த விஷயம், நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல், உங்களை சமாதானப்படுத்தலாம் தான் அப்படின்னு சொல்ல, இருமா ஃபோன் கால் வருது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பேசுறது வேற யாரும் நம்ம விஜய் தான். அவர் ஏஐயை யூஸ் பண்ணி, ஏய் கதிரேசா, நீ யார் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும், நான் யார் என்னன்றத நீ வந்து ஆராய்ச்சி பண்ணாத, நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கேளு, அதுக்கான பதிலை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல, ஏய் யாரா நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்ல, அதுவா, நீ தான் அந்த சுடரை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அதை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, இப்போ நீ ஒத்துக்க போறியா இல்லையானதும், ஐயோ எவன்டா அவன், நான் கொலை பண்ணதை கண்டுபிடிச்சவன் பாவி பகலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது அப்போ நீ தான் கொலை பண்ணியா, அவளோட பாவி, இதை எத்தனை நாளாக மறைச்சாட வச்சுருக்க, இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வேற அதில் ஜெயிலெலாம் இருந்தாரேடா, அதெல்லாம் உனக்கு மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது, நான் தப்பிக்கணுன்றதுக்காக என் பொண்ணே செத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அந்த சுடர் ஏமாத்திரம், அவள் செத்தா என்ன பொழைச்சானு எனக்கு என்ன, அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னையா சொல்கிற, பொண்ணு போனாலும் பரவாயில்லையா, எனக்கு ஒன்றுமே புரியானதும், அதுவா, எனக்கு சொத்து பத்து பணம் நகை இதுதான் முக்கியம், நான் வந்து வெளிவேஷம் போட்டுட்ருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன வந்து கடைசி காலத்தில் யாரும் பார்க்காம போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு அந்த விஜய். அதுக்கப்புறம் இவன் தான் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஆனால் இந்த கதிரேசன் எதுக்காக அதை மூடி மறைக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் ரொம்பவே ஆர்வமாக அவனை பின்தொடர்ந்துட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதையுமே தெளிவாக வந்து இப்போ வரைக்கும் இந்த கதிரேசன் எதுக்காக அந்த சுடரை கொலை பண்ணா, யார் கூட சேர்ந்து கொலை பண்ணா, இதில் யார் யாருக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லலை. ஆனால் இதை இப்படியே விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜயும் அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அதில் ஏதோ ஒரு விதத்தில் வெண்பாவும் சரி மல்லியும் சரி எல்லாருமே இதை ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை கண்டுபிடிச்சே ஆகணுன்ற இதில் இவங்க இருக்க, அதை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இந்த கதையை ஜவ்வாக இழுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது, இவ்வளோ நாளாக தீபிகாவை வச்சு இந்த ஜவ்வு மிட்டாய் எந்த அளவுக்கு இழுக்கணுமே அந்த அளவுக்கு இழுத்து பிச்சியே எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு இழுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் இதை ஜவ்வாக இழுத்தா எனக்கு கண்டென்ட் இல்லாத காரணத்தினால இந்த எபிசோடை இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க.
தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.